டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு, மெட்ரோ திட்டத்தை கூட மதுரைக்கு கோயம்புத்தூருக்கெல்லாம் தடை பண்றாங்க அப்படின்னு திரும்ப அதே கதையை மறுபடியும் சுழற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ வேண்டும். அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்தித்து மெட்ரோ வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவையும் கொடுத்திருக்கிறாங்க. அதனால மெட்ரோ கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வருவது உறுதி. ஆனால் நாங்கள் கேட்பது முதலமைச்சர் அவங்க கிட்ட, மெட்ரோ நீங்க சப்மிட் பண்ண வரைவு அறிக்கை, டிராஃப்ட் ப்ரொபோசல் அல்லது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நீங்க என்ன பேர் வச்சாலும் கூட அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அனுப்பி இந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி மன்றத்தில் இருந்த நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சீங்களா இல்லையா மக்கள் மன்றத்தில் சொல்லுங்க. அதாவது மத்திய அரசு உங்களுக்கு திருப்பி அனுப்பின கடிதத்தில் இந்தந்த லாக்குனா இருக்கு, இந்தந்த ப்ராப்ளம் இருக்கு, குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்தாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை ரைட் ஆஃப் வே நீங்க சரியா அதை மென்ஷன் பண்ணல, ரெவென்யூ எப்படி வரும் நீங்க சொன்னீங்க அதுவும் சரியா மென்ஷன் பண்ணல. அதே போல மக்கள் தொகை அடிப்படையில் 2011 சென்சஸை நீங்க அடிப்படையில் வச்சு சொல்லியிருக்கிறீங்க, நீங்க மக்கள் தொகை ஏறி இருக்கு, 2 மில்லியன் 20 லட்சத்தை தாண்டி இருக்கு அப்படிங்கிற எத்தனையோ விஷயத்தை குறிப்பிட்டும் கூட மாநில அரசு எங்களுக்கு தெரிந்தவரை இதுவரை அந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணி திரும்ப அனுப்பல. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ மெட்ரோவை பற்றி பேசக்கூடிய எந்த அருகதையும் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் கருதுகின்றோம். தமிழக மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் பத்திரிகையாளர் நண்பர்கள் யாரும் நான் தப்பா சொல்ல, ஆனா நீங்க நண்பர்கள் தப்பா நினைச்ச கூடாது, நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக உங்க முன்னாடி வைக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக சார்ந்து இருக்கக்கூடிய சன் நியூஸ் அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. தேர்தல் நேரத்தில் எப்படி செய்தி போடுறாங்கன்னா, என் செல்போன்ல பாருங்க, தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயாலா, அதுல ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் 52 பேர் இருக்காங்க, சான்ஸ்கிரிட் ஆசிரியர் 15 பேர் இருக்கிறாங்க, ஆனா தமிழ் சொல்லிக் கொடுக்கிறவங்க 0 தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு போடுறாங்க. ஆனா அந்த கட்சியை சார்ந்த, உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP டாக்டர் கலாநிதி வீராசாமி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க, இந்த PM ஸ்ரீ பள்ளியில கேந்திரிய வித்யாலயால தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு. அதற்கு நம்முடைய அரசு எழுத்துப்பூர்வமாக திரு ஜெயந்த் சௌத்ரி அவர்கள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எழுத்துப்பூர்வமாக சொல்றாங்க, தமிழ்நாட்டில் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக 46 கேந்திரிய வித்யாலயால தமிழகத்தில் 40 கேந்திரிய வித்யாலயால தமிழ் படிக்க முடியும் என்கின்ற தரவை கொடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மிச்ச இடத்துல கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ், அதாவது அவங்க முழுமையான பணியில் இல்லை என்றாலும் கூட கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 31 கேவியில நேரடியா பிசிக்கல் மோடுல, ரிமைனிங் கேவியில விர்ச்சுவல் மோடுல, 46 கேவியில 40 கேவியில தமிழ் மூலமாக படிக்க முடியும். அப்படி அதிகாரப்பூர்வமாக நாம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு ஊடகத்துல தவறான செய்திகளை அவங்க பரப்பும் பொழுது, அது மக்கள் மன்றத்தில் இந்த எலெக்ஷன் நேரத்தில் அது மக்கள் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்தும். அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஊடகத்தில் தவறான ஒரு செய்தியை தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே போடுவது ஊடக தர்மத்திற்கும் எதிரானது, அதே நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிக்கும் எதிரானது என்பதை எங்களுடைய சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பிளாக் பண்ணியிருக்கோம். முக்கிய தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷனோடு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அவங்களும் போய் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்து முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பொழுது திரும்ப அதே புராணத்தை பாடிட்டு போயிருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யல, நாங்க எதுவுமே செய்யல. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர், கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல, என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க, அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்காரங்க இங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை அவங்களுக்கு இங்க? அவங்கள படிச்சீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்க சுயேட்சை பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன், TNHB, காந்தி கிராமம் கரூர், முகமது இஸ்மாயில்,
கன்னார சந்து, மாவடியான் கோவில் தேரு கரூர், பாபு 444D ரயில்வே காலனி கரூர், பிரவீன்குமார் அருணாச்சலம் நகர் பசுபதிபாளையம் கரூர், சூரியகுமார் டிஎஸ்பி குவார்டர்ஸ் எல்லாமே டிஎன்ஹெச்பியை சுத்தியே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கரூர், பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட்டு, நெரூர் ராஜபாண்டியன், இந்த மாதிரி விஜயன், ஜோதிவடம் ஈஸ்ட் ஸ்ட்ரீட்டு, உப்படமங்கலம் கரூர். ஸோ 18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூரில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளராக போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும், அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமா பொருளை கொண்டு வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக்கெல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு, நான் இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க, வேட்பாளர் என்கின்ற போர்வையில் கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. அதனால கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், என இலவச பொருட்களை இந்த மாதிரி போர்வையில் வந்து கொண்டு வரக்கூடியவங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதையும் கூட தேர்தல் ஆணையத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர்களும் இது எழுத்துப்பூர்வமாக கொடுக்க இருக்கிறாங்க. இவங்க மேல கண்காணிப்பு வைக்கணும், வாட்ச் வைக்கணும். உள்ளூர்ல இருக்கிறாங்க, சுயேட்சா போடுறாங்க, யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின்படி 234 தொகுதியில் யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா 18 பேர் ஒரே ஊர்ல வந்து இன்னொரு ஊர்ல நிக்கிற அநியாயத்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில பார்த்தா நான் பாக்குறேங்கன்னா, அதையும் தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.